Hello friends, welcome to தாளிப்போசை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜ்மா கிரேவி. சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் கிரேவி. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியும் கூட. ரெட் ராஜ்மா எடுத்திருக்கேன். இந்த ஒரு பவுல் நிறையா ரெட் ராஜ்மா எடுத்து அதை ஒரு 10 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச ராஜ்மா இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சமாக உப்பு, இதில் இன்னொரு 100 ml கிட்ட வாட்டர் சேர்க்குறேன் நான் ஊற வச்ச தண்ணியோட. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வெயிட் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். மீடியம் சைஸில் உள்ள 2 தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த பழமாக. இதை நல்லா மிக்சியில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, 3 பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா இடிக்கல்ல தட்டி எடுத்துக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். அது மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதிலேயே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் உள்ளதை கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே நம்ம டொமேட்டோவை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த டொமேட்டோ நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த டைம்லேயே நம்ம அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துடலாம். தக்காளி வெங்காய பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், அம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம்ல, சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நல்லா வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். ராஜ்மா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி. இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஆல்ரெடி ராஜ்மா வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸாக ராஜ்மாவும் இந்த கிரேவியும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ஜீரா ரைஸு, கீ ரைஸு, சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.